நீங்கள் சமீபத்தில் பதிவிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தொகுதியில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது பெரிதும் பேசப்பட்டது. இப்போ 26 தேர்தலில் நிலைப்பாடு என்ன? திருப்பூரில் நிற்கிற மாதிரி இருக்கா? இல்லை, ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று நாமெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகணுங்க. இந்த தமிழகத்துக்கு ஆவாதவன், தமிழ் தமிழ் அந்த உணர்வு இல்லாதவன்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறான். குறிப்பாக எங்கள் சமூகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு 44 பேர் வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சமூகத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் சமூகமோ ஏதோ ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு 44 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமூகம் எங்கேயோ போய் நிற்கும். 44 பேர் இருந்தும் நாங்கள் பீ தண்ணியை குடிக்கிறோம், மூத்தத்தை குடிக்கிறோம், வந்து நாங்கள் உட்கார இடத்துல பீயை வைக்கிறோம். இப்பேற்பட்ட சூழல்கள் இருக்குது. அதால் இந்த சமூக அக்கறையோடு இருக்கிறவர்கள் சட்டமன்றத்திற்கு போகணும். அதற்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் செய்வோம். அதே போல இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்க போட்டிடுறீங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்க போட்டிடுவீங்களா? ஏன் போட்டிட்டா என்னங்க தப்பு? ஒரு தமிழன் கட்சியில் இன்னொரு தமிழன் நிற்கிறது என்ன தப்பு? எவனோ போய் ஒரு தெலுங்குகிட்ட நிற்கிற மாதிரி கேட்குறீங்க? அண்ணனோட அரசியலுங்கிறதுங்க, அது எல்லாரும் தமிழகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு 8.2% ஏற்றுருக்குறான். அவர் அண்ணனும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அதுதான் அதில் பியூட்டியை. இல்லைனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நாம் பேசுகிற அரசியல் வந்து அடுத்த தலைமுறைக்கு பேசுகிறேண்ணா, நம்ம மனுஷனுக்கு மட்டும் பேசலை. தமிழகத்தில் இருக்கிற காற்று, மண், கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம பேசுகிறோம். அதால் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 2-3 பேர் வந்து நிற்கிற போது யாராவது ஒருத்தரை தொடுங்கன்னா மக்கள் சீமானை தானே தொடுவாங்க. அதால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஆள்வோம் அப்படிங்கிற அண்ணன் சொல்கிறாரு. பார்ப்போம். எல்லாத்தையும் காலம் தாங்க தீர்மானிக்கும். காலம் ஒரு தலைவனை அந்த நேரத்தில் கொண்டாந்து விடும். நாமெல்லாம் நினச்சி பார்த்துறோமா, எல்லாரும் வந்து காசு வாங்கி தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறோம். ஒரு 36 லட்சம் பேர் காசே வாங்காமல் இன்னைக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்கல்ல. இது நாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்துருமா? ஒரு சமூகம் காசு வாங்காமல், புடவை வாங்காமல், சேலை வாங்காமல் ஓட்டு போடணும்னு யோசித்து பார்த்துருமா? ஆனால் இன்றைக்கி ஒரு 36 லட்சம் போட்டிருக்காங்கல்ல. சப்போஸ் இந்த 36 லட்சம் அப்படியே டபுளாக மாறுது, அப்போ யார் சீமானே? சீமான் தான் சிஎம் இல்லையா? அதால் பார்ப்போம். காலம் அது கனிய வைக்கும். அந்த நேரத்தில் அதற்கான தலைமையை கொண்டாந்து நிறுத்தும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாருக்கு சாதகம் பாதகம் எல்லாரும் வந்து ஒரு பக்கம் நியூஸ்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் நாம் தமிழரை பற்றி எதுவும் சொல்ல. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குமா? இல்லை, நாம் தமிழர் அண்ணன் சீமான்கிட்ட நான்லாம் என் வரம்பு மீறிலாம் பேசி பார்த்துட்டேன் கூட்டணிக்கு. ஏன்னா நம்மலாம் போய் சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்படி இருக்குன்னு காட்டினேனே. அண்ணன் சீமான் ஒரு தடவை விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சியாக போய் நின்னான்னா அடுத்த ஒரு ஆளுங்கட்சினே. விஜயகாந்த் கட்சி மாதிரி அரசியல் இல்லாத கட்சி நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படின்னு நான் பல தடவை அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அயோக்கியனில் எவன் யோக்கியன்னு நான் சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப இவன் அயோக்கியன்னு நான் சொல்ல முடியும்? நான் பேசுவதில் இந்த மண்ணுக்கான அரசியல், நான் பேசுகிற அரசியல் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அப்படின்னு அண்ணன் அதில் தெளிவாக இருக்கிறாரு. ஆனால் எங்களை போன்றவர்கள் நாம் வந்து ஒரு தனித்தன்மையோட நம்ம எவ்வளோ காலம்தான் வந்து தமிழகம் சீரழிது நம்ம வெளியே நின்று கத்துறது, உள்ளே போய் கத்தணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும். இல்லை இயற்கை அந்த அண்ணனை கொண்டாந்து சேர்க்கணும். கன்சிராம் அவர்கள் ஒன்றை சொல்லுவார், நாம் இந்த சமூக விடுதலைக்கு நாம் எதையும் பயன்படுத்தலாம், நாம் சரியாக இருக்கிறோம்னா நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தலாம்னு கன்சிராம் அவர்கள் சொல்லுவார். அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அதே போல பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து விஜய் அவர்கள் நேரில் போய் சென்று அந்த பெரியார் கடல்லையே மாலை மரியாதையெல்லாம் செலுத்தினாரு. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் யாரோ போல வந்து காரை விட்டு இறங்கி டக்குன்னு மாலையை போட்டுட்டு வேகமாக போயிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் போன்றவர்கள்லாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதை நான் அசிங்கமாக தான் நினைக்கிறேன். அம்பேத்கரை பற்றி தெரியாதவன், அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பாதில் இருப்பது அம்பேத்கரை வந்து கொச்சைப்படுத்தாமல் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். எனவே அவரை மாலை அணிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் தான் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அவருக்கு அதாவதுங்க, ரவிக்குமார் ஒரு தடவை எழுதினாரு, காரிலே சிறந்த கார் அம்பேத்கரா அம்பாசிடர் காரா, ரெட்டமலை சீனிவாசனா ரெட்டத்தலை சீனிவாசனான்னு எழுதினாரு. அதே மாதிரி தான் நீங்கள் விஜய்கிட்ட போய் அம்பேத்கரானா என்ன காரு, அம்பேத்கரா அப்படின்னு கேட்பார். அதால் அம்பேத்கர் விஷயத்தை பற்றிலாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஏங்க, ஒரு உழைக்கின்ற ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவன் எப்படிங்க ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியும்? என்னுடைய கொள்கை தலைவராக நான் அம்பேத்கரை ஏற்றுக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு 150 ரூபா டிக்கெட்டை 2000 3000க்கு விற்கிறவன் ஒரு ஏழை எளிய மக்களின் ஒரு பையனோட அவன் அப்பா அம்மாவை உழைப்பை வந்து சுரண்டி திங்கிறவன் எப்படிங்க அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியும்? என்னுடைய தலைவர் அம்பேத்கர் கொள்கை எப்படி நான் நடக்கிறேன்னா அது அம்பேத்கர் கொள்கையே தப்போ அப்படிங்கிற இந்த சமூகத்தில் வந்துடுங்க. அதனால் அம்பேத்கருங்க அவங்களுக்கெல்லாம் சம்மந்தம்லாம் இல்லை. அதாவது
உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் கட்சியை விட்டு நீக்கிறீங்க. உங்கள் கட்சி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கருவானதுலேருந்து அந்த கரு வளர்ந்து பிறந்து வளர்ந்த வரைக்கும் அசிங்கம்தான். எல்லாமே ரெட்டை அர்த்தம் தான். நீங்கள் அப்படி இருக்கிற போது அவர் பேசிட்டாருன்னு கட்சியை விட்டு நீக்கிறீங்க. நீங்கள் கட்சியை விட்டு நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்போனால் கட்சியில் இன்னும் அவருக்கு இன்னும் நல்ல பொறுப்புகளை தரலாம். ஆனால் வெகு மக்கள் இதில் வந்து கோவப்படுறான். எப்படி வந்து ஒரு மதம் சார்ந்து இதை எப்படி சொல்லலாம்? அதாவது சொல்கிறதுன்னா கூட நீங்கள் ஒரு ரூமில் தண்ணி கிண்ணியை போட்டு நீங்கள் பேசிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொது வெளியில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு நம்பிக்கைக்கு உரிய விஷயமாக இருக்கிற அந்த மத சம்பந்தப்பட்ட விவகாரங்களை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுறது உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன். இப்போ பிரிட்டிஷ் அரசு இங்கே வரும்போது கூட இந்தியாவில் உள்ள மத விவகாரங்கள் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்து ஆட்சி அவங்க பண்ணாங்க. ஆனால் இவங்க மத துவேஷம், மத கிண்டல், அதாவது பகுத்தறிவு. முதல்ல நம்ம அடிப்படை என்னென்னா, இவன் பகுத்தறிவுன்னா இவன் முதல்ல இந்த கடவுள் மறுப்பு, சாமி இல்லை அப்படிங்கிறதோடு நிப்பாட்டான் பாருங்க. அது மட்டும்தான் பகுத்தறிவா? ஏன்னா இதையே அவன் சொன்னான். இதையே திராவிடம் வந்து பகுத்தறிவுனா கடவுள் மறுப்புன்றதை முதன்மைப்படுத்திச்சுன்னா, இறை அச்சம் இல்லைன்னா அந்த சமூகத்தில் ஒழுக்கங்கள் நிறைஞ்சிரும், ஒழுக்கக்கேடுகள் நிறைஞ்சிரும். ஒரு இறை அச்சம், ஒரு கடவுள் பயம் இருந்தால் ஒரு தவறு செய்கிற போது ஐயோ கடவுள் எதனா பண்ணுவார், நம்ம புள்ளக்குட்டிக்கு எதனா காட்டிடுவார், நொண்டியாக போகிறோம், இது ஒரு மாதிரி ஊனமாக பிறந்துருவாங்க, அதாக பிறந்தோம், ஏதாவது ஒன்று நம்ம செஞ்ச பாவம் நம்ம பிள்ளைங்களை காட்டிடும் அப்படின்னு இயல்பாக சிலர் வந்து அதை நினைப்பாங்க. அதனால தான் இறை அச்சத்தை எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் சொல்லுது. ஆனால் இவர்கள் திராவிடம் என்ற பெயரால் அந்த இறை அச்சம் இருக்கக்கூடாது, எல்லாவனும் யோக்கியவனாக இருக்கக்கூடாது, எல்லாவனும் அயோக்கியனாக மாறுன்றதுக்காக இவர்கள் திட்டமிட்டு சாமி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னாங்க. இன்றைக்கி ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமூகத்தின் ஒரு நம்பிக்கையை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி இதெல்லாம் இவங்களுக்கு பகுத்தறிவு அப்படின்றது இது. ஆக இவர்கள் ஆரம்பத்திலேருந்து ராமசாமி பெரியாரிலிருந்து, அண்ணாதுரையிலேருந்து, கலைஞர்லேருந்து, ஸ்டாலின் அந்த அளவுக்கு ரெட்டை வார்த்தத்தை பேச மாட்டார். ஏன்னா அவர்கள் கம்பேர் டு கலைஞர், அண்ணாதுரை, பெரியார் இவர் கொஞ்சம் விவரம் கம்மி. ஆனால் அவருக்கு பிறந்த புள்ள கொஞ்சம் விவரமாக ரெட்டை அர்த்தத்தில் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த குனிஞ்சு போனாங்க, கால் சந்தில் போனார் அப்படின்னு கொச்சைத்தனமாக பேசுனதெல்லாம் பார்த்துருப்போம். இதை மாதிரி திமுகவில் கொச்சையாக செக்ஸாக பேசுறதுக்கே இவங்க வந்து ஒரு பேச்சாளர் அணின்ற பேரில் வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நீ கட்சியை விட்டு இருந்தால் உன் கட்சி அப்படி தானே, உன் கட்சியை கச்சரா கட்சி தானே, இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. இதெல்லாம் கட்சியை விட்டு இருக்கிறது. அப்போ உனக்கு கட்சிக்கு அவர் தேவையில்லை, பொறுப்புக்கு அவர் தேவையில்லை, மக்களுக்கு அவர் தேவையா? அப்போ மக்கள் அவர் பேசுனதை ஏற்றுக்கினாங்களா? எனவே பொன்முடியை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கணுன்றது தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்கிற மிகப்பெரிய கோரிக்கை. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிந்திருக்காங்க. அப்போ திருமாவளவனை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு மாதிரி நெகிழ்ந்து கை கொடுத்ததாக பலரும் செய்தி பதிவு பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு நலத்திட்ட கூட்டத்தில் இன்னும் ஒரு 5 வருடம் வந்து இங்கே பயிலணும், நிறைய கற்றுக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆசை வருகிறதுன்னு சொல்லிட்டு யாருக்கு வருதான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அவர் எப்போ தான் கற்றுக்க போகிறாருன்னு தெரில. அதாவது மீசை இல்லாதவங்க இடுப்பு வரைக்கும் குனியலாம். இவ்வளோ பெரிய கடாமீசை வச்சுக்கின்னு இடுப்பு வரைக்கும் குனிஞ்சு நிற்கிறாரு. இதை விட ஒரு பட்டியல் சமூக மக்களை எப்படி இவர்கள் அசிங்கப்படுத்த முடியும்? ஒரு தாய் சிறுத்தை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. உடனே நம்முடைய முதல்வர் கூப்பிட்டு நீ தாய் சிறுத்தைலாம் இல்லை, எங்களை மாதிரி நீ வந்து ஒரு நாய் சிறுத்தை, அதாவது திராவிட சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாருன்னா இது இந்த பட்டியல் சமூகம், ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துறது தானே. இன்றைக்கி பெரும்பான்மையாக தமிழகத்தில் திராவிடத்துக்கு எதிராக ஒரு சிந்தனை வருகிற பொழுது அந்த சிந்தனையை குறிப்பாக பறையர் சமூக மக்கள் முன்னெடுத்து நடக்கிற போது ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த அண்ணன் திருமாவளவனை நீ வந்து தாய் சிறுத்தை இல்லை, நீ வந்து திராவிட சிறுத்தைன்னு சொல்கிறது ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துறதா தான் நான் பார்க்குறேன்.